போ அப்படின்னா போய் அசிங்கப்பட்டான்டா. அப்பவே போகாத போகாத அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சு. அங்கே போய் அடி வாங்குறது பார்த்து பற்றி அனுசரியா என்னடா பார்த்துனே இருக்க போல அப்படின்னா அஞ்சு அஞ்சு என்னடா 5:10 கண்ணு முன்னாடி வந்தேன்னா டீச்சருக்கே மாட்டி விட்டுருவோம். சும்மா அந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பல்ல கட்டாம தள்ளி உட்கார்ற இருக்கிற வெறியில இன்னொரு குத்து குத்திடுவேன். அஞ்சலி என்ன யாரும் வரலையா? அப்படா நான் கூட இன்னைக்கு டீச்சர் நான் முன்னாடி வந்துடுவாங்கன்னு பயந்துட்டேன். வரலட்டி ஆஷா வா வந்து உட்காரு. அதுக்குள்ள அப்புறம் மண்டையாட்டி வந்து உட்காந்துட போறா. இடம் இல்லைன்னு வாப்பா. டேய் சுகின் ஏன்டா அப்படி சோகமா இருக்க? டேய் அது ஆஷா இப்பதான் அஞ்சலி கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வந்தா. அது சோகமா இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பா. வீடு ஃப்ரீயா எல்லாம் என்ன சொல்ற? அவன் ஏதாவது வேண்டாத வேலை பண்ணியிருப்பான். அதனால தான் அஞ்சலி திட்டிருப்பா. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவனுக்கு ஏன் தான் புரிய மாட்டேனே தெரியல. இவளை வந்து அம்பெழுத்து திட்டு வாங்கி போறான் டெய்லி கிளாஸ்ல. அப்படி சொல்லுடி ஆஷா, எனக்காக நீயாச்சும் சப்போர்ட்டுக்கு வரி. டெய்லி இந்த மாதிரி தான் வந்து பண்றேன். டெய்லி அடிச்சாலும் அறிவே வர மாட்டேங்குது அவனுக்கு. சும்மா தான் என்னால திட்டி விட்டேன். சரி விடு அஞ்சலி, அவன் சும்மா வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான். பாவம் பையன் எப்பயுமே சோகமாக மாட்டான். நீ சோகமாகறான். சரி விடு, அவன் சும்மா தான் வந்து பண்ணிட்டு இருக்கான். காமெடி பண்றேன்ற பேர்ல அவன் வந்து வேலைப்பேத்திட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடு, அவன் கிடக்குறான் லூசு. இன்னைக்கு நீ கிளாஸ் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டான்ட்டியா? நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதுனான்டி. நேற்று மாதிரி அடி வாங்கிடக்கூடாது இன்றைக்கும் அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுதுனா. கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா எனக்கு? நீ எழுதிட்டியா? சரி விட்டு மச்சான், அந்த பொண்ணுங்களே எப்படிதான். நீ ஏன்டா அவகிட்ட போற? அவதான் உன்னை திட்டான்னு தெரியுதுல்ல. நீ மாட்டு சும்மா வந்தமா ஃபன் பண்ணமா அப்படின்னு இருக்கணும். கிட்ட போயா பாட்டு பாடுவ? தூரத்துல இருந்து பாட்டு ஓடியாந்து இருக்கணும். அப்பனா நீ மாட்டி இருக்க மாட்டேன். இப்போ நான் அதுக்கு சுகமா இல்லைல்ல. அவளுங்க பேசுனதை கேட்டியா நீ? இன்னைக்கு ஹோம்ஒர்க் லாஸ்ட் டேல நேற்று தான் அடி வாங்கி மூது பழுக பழுக வாங்கினேன். வீட்லேயும் போய் அடி வாங்கினேன். இன்னைக்கு அச்சு முடிச்சிக்கணும்ல. இன்னைக்கு தான் கடைசி நாள். நம்ம கொடுக்கல, நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு தான் கடைசி நாளும். என்னடா சொல்ற? டேய் பயமா இருக்குல்ல. நேற்று அடி இன்னைக்கு அடியா? ஒரு நாள் கூட அடி இல்லாம எப்படில நம்ம வாழ்றோம்? எப்படில உன்னால மட்டும் எப்படி முடியுது? உனக்கு அசிங்கமாவே இல்லையால? அஞ்சலியாச்சும் பரவாயில்ல, எப்பயாச்சும் தான் திட்டி திட்டி அனுப்பும். அது சத்தம் இல்லாம இது எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்துறாளேல. உனக்கு ஏன் சூடு சோர்னையே வர மாட்டேங்குது? அடி வாங்க போறான்ற தேவதையே வாவாமா. எல்லாரும் சத்த போடாம இருப்பீங்களா? டீச்சர் இப்ப வந்துருவாங்களா? எல்லாரும் உட்காந்து படிப்பீங்களா? ஹோம்ஒர்க் நோட்லாம் எடுத்து மேலே வைப்பீங்களா? டீச்சர் வந்துருவாங்களா? டீச்சர் கிட்ட அடி வாங்குறது கூட எனக்கு பெருசா இல்லைல்ல. இப்போ பேசினாதான் எனக்கு செம்ம எரிச்சலா ஆகுது. வந்துட்டா நல்லா சிலிப்பி மாதிரி. டேய் சுகின், அவ மீனால உனக்கு ஓவியம்னா நீ வச்சுக்கோல. எனக்கு அந்த சிலிப்பியெல்லாம் பிடிக்காது. அவளை பாரு, அவளை பாலும் மண்டையும் கலரும் என்னெல்லாம் வாய்ஸ் அது பாவுல. அவ என்னடா பண்ணுவா? டீச்சர் அவகிட்ட இதெல்லாம் சொல்றாங்க, அதனால தான் அவ வந்து சொல்றா. யாரு அவளா? டீச்சர் சொல்லவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவளா வந்து இதெல்லாம் பேசுவா. நீ வேணா பாரு, டீச்சர் வந்ததை நம்ம கேட்பான். டீச்சர் நான் அப்படி எதுவுமே சொல்லலைன்னு தான் சொல்லுவாங்க. பாரு, நீ வேணா பாரு. ஏ சுகின் மணி, அமைதியா இருங்கலாம், பேர் எழுதி போடும் போடல. ஏ சிலிப்பி சிப்ப ஆளும் மண்டையும் மூஞ்ச பாரு நல்லா. அவன்கிட்ட சிலுப்புற மாதிரிலாம் என்கிட்ட சிலுப்புனா அடிச்சு போட்டுருவேன். அழுவாத மீனா, டீச்சர் வந்தா அப்புறம் அவனுங்க ஏசுவாங்க. நான் ஒன்னையும் சும்மா விட மாட்டேன். நீ அவனுங்க கூட்டாளிங்க தானே? இது எப்படி டீச்சர் கிட்ட எல்லாரையும் மாட்டி விடுறேன் நான்? நீ ஆஷா அவையானா அழுதுட்டு போட்டுண்டி. அவள் ஏச்சுக்கெல்லாம் அழும்போது தான் சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. என் நேரமும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் விட்றி, சந்தோஷமா என்ஜாய் பண்ண விட்றியா நீ? ஏ பாவண்டி ஏன் சொல்லி அவன் என்ன பண்ணுவா? டீச்சர் சொன்னதுனால தானே அப்படி சொன்னான். ஏன்னா சுகின் உன்னால தானே அழுவுறா. பாருல அழுவுனா அழுவட்டும். சும்மா எப்போ பாரு வந்து பெரிய டீச்சர்ல நினைப்பாது மனசுல. எல்லாரையும் உட்காந்து அதிகாரம் பண்ற மாதிரிலாம் என்கிட்ட பண்ணுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு இந்த வாட்டி போனா போட்டுன்னு கம்மியாக தான் பேசுகிறேன். அடுத்த வாட்டிலாம் கை தான் வைப்பேன் மூஞ்சிலே. நீ ஏன் அப்படியே
நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. நான் என்னல சொல்றது, பெஞ்சு தான் பத்த மாட்டேங்குது, இடுக்கி இடுக்கி உட்காரதாது. கொஞ்சம் பெரிய பெஞ்சா நாளைக்கு கொஞ்சம் பாதி கட் பண்ணி வந்து போட்டுலான்னு இருக்கிறேன். ரொம்ப இடுக்கி இடுக்கி இடம் இல்லடா. மணி சார்ல நம்ம திரும்பல. குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க. உங்க டீச்சர் இன்னைக்கு லீவு, அதனால எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா தமிழ் புக் எடுத்து படிங்க. தமிழ் சார் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அவருக்கு வந்துருவாரு கிளாஸ்க்கு. சத்தம் காட்டாம எல்லாரும் அமைதியா படிக்கணும். யாரும் பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த கிளாஸ் லீடர் யாரு? நான் தான் சார் லீடர். நீதானம்மா? சரிம்மா, யாரும் பேசாம பாத்துக்கோ, எல்லாரும் படிக்க சொல்லு. தமிழ் சார் வந்துருவாரு, சரியா? யாரையும் அமைதியா இருக்கணும். உங்க வெளியில சத்தம் கேட்டுச்சு, வெளியில முட்டி போட வச்சிருவேன் எல்லாரையுமே. சரி சரிங்க சார், நான் அமைதியா பாத்துக்கிறேன் எல்லாரையும். அது போல தமிழ் சாதனை அந்த ஒரு ஒன்னும் கண்டுக்கவும் போறதுல நம்ம மட்டும் பார்த்து வராங்களா. சீ, இந்த பிள்ளைங்களை பாருங்களா, டீச்சர் வரலன்றது கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம எப்படி கத்துக்கணும்ட்டு. நமக்கு எதுக்கு, நம்ம எதாவது பேசினா அப்புறம் நம்ம ஏத்துட்டு வாங்கணுங்க. எதுக்கு நமக்கு அமைதியா இருந்துட்டோம். ஏல அந்த மீனா பிள்ளை பாருங்க எப்படி பாக்குதுன்ட்டு. அதான் சொன்னல அப்போவே டீச்சர்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, அவளாம் வந்து சொல்றான்ட்டு. நம்புனியா நீ? டீச்சரே வரலையா கடைசியில்? டெய்லியும் இதே தங்க பண்ணுற அவ. உனக்கு தான் சொன்னால் புரிய மாட்டேன், நம்ப மாட்டேன். நீ என்னைக்காச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆமால, நான் கூட நீ ஏதோ சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன், அவளை திட்டுறதுக்காகவே. உண்மையாலே இப்படிதான் பண்ணுறான். ஏன் அப்படி பண்ணுறானே தெரியல. ஆனால் மற்றபடி அவன் நல்ல பிள்ளைல. ஏன்னா சுகின் மணி, காலை நம்ம கேன்டீன் போயிட்டு வருவோம். இல்லை, கேன்டீன் போனால் அந்த மீனா பிள்ளை மாட்டி விட்டுரும்ல. காலையிலே வேற அவகிட்ட சண்டை போட்டேன், கண்டிப்பாக மாட்டி விட்டுருவா. நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு சொன்னால அப்போ எப்படி அவன் மாட்டி விட முடியும்? ரெஸ்ட் ரூம் போகிறதுலாமா வந்து செக் பண்ணுவா. அதனால அதெல்லாம் சொல்லிக்கலாம். உடைய வா, நம்ம வெளில போவோம், போர் அடிக்குது அப்படின்றீங்க. சரி வாங்க போவோம், எனக்கும் போர் தான் அடிக்குது. ஏன்னா 3 பேரும் எங்கடா போறீங்க? ஏன் ஆஷா ரெஸ்ட் ரூம் போகிறான். ஆம்பளை பசங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னா கேட்கக்கூடாது, பொம்பளை பசங்களாம். இல்லை சீக்கிரமாக போல, தமிழ் வாத்தியார் வந்துட்டாருன்னா விட மாட்டார் அப்புறம் நம்மள. சரில ஏ பாய் டி மீனா, பாய். சார் தொடர்ந்தா பசங்களா பிறக்கணும். எந்த கவலையும் இல்லை. டெய்லி அடி வாங்குறானுங்க, ஆனால் ஜாலியாக இருக்கானுங்க. நம்ம அடியே வாங்க மாட்டோம், ஆனால் ஜாலியாகவும் இருக்க மாட்டோம். ஆமா பத்தியா சொல்லி? ஆமா டி ஆஷா, அவனுங்க ஜாலியாக தான் இருக்கானுங்க. என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளையா பிறந்து தொலைச்சிட்டோம். சரி, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு எங்கள் பஸ் ஸ்டாப்பில் இல்லை, ஒரு பொண்ணுடி, நம்ம ஸ்கூல் பொண்ணு தான். ஒரு பையன் சாக்லேட் கொடுக்குறான், வாங்கி டக்குன்னு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு பேக்கில் போட்டுச்சு. கரெக்டாக நான் பார்த்தேன்னா உடனே இது வாங்கினோடனே நான் திரும்பிக்கினேன். எதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டா கூட நம்மளும் உடனேன்றவாளுங்க இங்கெல்லாம். அவள் எந்த பொண்ணு பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நான் அவனை பேரில் பார்க்கும்போது காட்டுறேன்னா அந்த பொண்ணை. அப்படியாட்டி அஞ்சலி? இந்த பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் பத்தியா? நமக்குலாம் நம்ம கிளாஸ் பசங்களை தாண்டி வேற யாருக்கிட்டேயாச்சும் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னாவே பயமாக இருக்குது. நிறைய பிள்ளைங்க இப்படி தாண்டி இருக்குதுங்களே. ஸோ அதுங்களால தான் நமக்கும் கெட்ட பேரே வருது. சரி வீடு, அதை அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டு நமக்கு இதுக்கு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கறதுல ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும். எனக்கு ஒன்று தள்ளி இருக்கும், ஆர்வமாக இருக்கும். அந்த லவர்ஸு பார்த்துக்கிற பாப்பாங்க பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி வெளிலலாம் போயிட்டு அதில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பீச்சுக்கெலாம் போனால் பேசிகிட்டு இருப்பாங்களே, அப்போலாம் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் செம ஜாலியாக இருக்கும்.